வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று என்னுள் எழுந்த ஒரு கவியை பதிவு செய்கிறேன். இக்கவி பூமியில் பிறந்தோர் புனிதம் ஏற்கலாம் என்ற தலைப்பிலே ஞானத்தை உணர்ந்தோர்கள் நமனை வெல்வார்கள், மோனத்தில் திளைத்தோர்கள் முரண் கொள்ளார்கள், வேதத்தில் ஆழ்ந்தோர்கள் வினை தீர்ப்பார்கள், வேயோனை தொழுதோர்கள் விதி வென்றார்கள், காந்தத்தில் திளைத்தோர்கள் கவலை கொள்ளார்கள், கருப்பொருளாம் இறை உணர்ந்தோர் கடவுளானார்கள், பூமியில் பிறந்தோர்கள் புனிதமேற்பார்கள், பருவுடலால் மறைந்தாலும் புகழுடால் வாழ்வார்கள். வாழ்க வளமுடன். ஞானத்தை உணரச் சென்ற அனைவரும் யமனை வெற்றி கொள்பவர்களாக அமைந்தார்கள். மரணம் இல்லா பெருவாழ்வு, ஜீவசமாதி என்று அவர்கள் நினைக்கும் போது இறப்பு வரலாம் என்பதாக தன்னை மாற்றிக்கொண்ட அவர்கள் ஞானத்தை உள் உணர்வாக பெற்றார்கள் என்று பார்க்கிறோம். மோனத்தில் திளைத்தோர்கள், இறைவனுடன் எப்போதும் இணைப்பில் இருப்பவர்கள் முரண்பாடு யாரிடமும் கொள்வதில்லை. அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு. அவர்கள் மலர்ந்தது அன்பாக மலர்ந்திருப்பதால் இந்த முரண்பாடு அவர்களுக்கு தோன்றாது. வேதத்தில் ஆழ்ந்தோர்கள் வினை தீர்ப்பார்கள். வேத அந்தம் என்று சொன்னால் இறைவனை நோக்கி இறைவன் எவ்வாறு இருக்கிறான் என்பதை உணரப் போனவர்கள் அவர்களுக்கு வினைகள் கழிந்து கொண்டே சென்று தூய்மை பெற்றுக்கொண்டே செல்பவர்களாக அவர்கள் மாறினார்கள். வேயோனை தொழுதார்கள். சூரிய நமஸ்காரம் யாரெல்லாம் செய்தார்களோ அவர்களுக்கு விதி வெல்பவர்களாக அந்த சூரியன் இறைவன்தான். சூரிய சந்திர ஜோதியும் நீ, சுந்தர தாண்டவ மூர்த்தியும் நீ என்று பொற்கால பாடலை நாம் சிந்திக்கலாம். ஆக சூரிய நமஸ்காரம் செய்யாமல் யாதொன்றும் செய்பவர்கள் இல்லை என்று சொல்லும்போது அவர்களுக்கு விதியை பற்றி நோக்கமே இல்லை, விதி எழுச்சி பெறுவதே இல்லை என்பதாக வருகிறது. காந்தத்தில் திளைத்தோர்கள் கவலை கொள்ளார். காந்தம்தான் நோய் எதிர்ப்பு சக்தியையும் வாழ்வின் வளத்தையும் அளிப்பதாக இருக்கிறது. அகத்தவத்தில் நம்முடன் கூடி நிற்பது காந்தம்தான். அவ்வாறு காந்தத்தை கூட்டிக் கொண்டே சென்றால் நமக்கு கவலை வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்பதாக வந்திருக்கிறது. கருப்பொருளாம் இறை உணர்ந்தோர் கடவுளானார். இறைவனை இரண்டர கலந்தவர்களுக்கு துன்பமில்லா தூய வாழ்வு. இறைவன் எங்கெங்கும் இன்பமாகத்தான் இருக்கிறான் என்று கூறுவதை சிந்திக்கிறோம். அந்த இறையை உணர்ந்த போது அவர்களும் இன்பத்தில் திளைப்பவர்களாக, அவர்களும் கடவுள் தன்மை பொருந்தியவர்களாக மாறி போவார்கள். கருப்பொருளாம் இறை உணர்ந்தோர் கடவுளானார். பூமியில் பிறந்தோர்கள் புரிதம் பெற்றார். இந்த பூமியில் பிறந்து வருவதே புனிதத்தை அடைவதற்காகத்தான் இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை யாரெல்லாம் உணர்கிறார்களோ அவர்கள் அனைவரும் இந்த பூத உடல் கழிந்தாலும் புகழுடலால் எந்நாளும் வாழ்ந்து கொண்டுதான் இந்த நிலவுலகில் இருக்கிறார்கள் என்பதாக வந்திருக்கக்கூடிய கவி குருவின் நினைவில் அமர்ந்து சிந்தித்த போது வந்த கவி. இந்த விளக்கத்தை, இந்த கவியை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும்
இதை உணர்வதற்கு வழிகாட்டிய அந்த சிந்தனையை என்னுள் ஏற்படுத்திய குருவுக்கும் இதுகாரும் செவிமடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி.